அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் மேலாண்மை, இதை எப்படி நம்ம அதிகரிப்பது? சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுருப்போம். ஆனால் அந்த நாளோட முடிவில் பார்த்தா எந்த வேலையும் நிறைவாக முடிந்திருக்காது. அப்படியே கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்கும். நமக்கும் அந்த வேலை செய்த ஒரு நிறைவு இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருப்போம். இதை எப்படி தவிர்ப்பது? இந்த உற்பத்தி திறன் மேலாண்மைங்கிறது நேரம் மற்றும் ஆற்றல் ரெண்டும் சேர்ந்தது. ஸோ முதல்ல பிளானிங் வேணும். இப்போ நாளை என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். அதில் அந்த ஆர்டர் படி நீங்கள் எழுதுங்க. எது முதல்ல முடிக்க வேண்டிய வேலை, அடுத்தது என்ன செய்யணும் அப்படி. ஒரு 4 வேலை இருந்ததுன்னா முதல்ல எது வரணும், அந்த ப்ரையாரிட்டி படி நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொன்று, ஒரு வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு எவ்வளோ நேர அவகாசம் வேணும் அப்படிங்கிறதையும் எழுதிக்கலாம். இப்போ இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அதை கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கையில் ஒரு லிஸ்ட் இருக்கும், என்னென்ன வேலைகள் செய்யணும். அதில் தெளிவாக இருப்பீங்க. டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் வராமல் நீங்கள் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்த கட்டமாக மைக்ரோ எனர்ஜி பிரேக்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த வேலையும் அப்படியே தொடர்ந்து செய்யும் பொழுது சலிப்பாக இருக்கும். ஸோ அந்த வேலைகளுக்கு நடுவில் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நமக்கான ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு வாக் போயிட்டு வரலாம், இல்லை ஒரு காஃபி சாப்பிடலாம், இல்லை யாரோ வீட்டுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ பேசலாம். ஒரு 2லிருந்து 5 நிமிடங்களுக்குள் அந்த மாதிரி டைம் ஒதுக்கிக்கலாம். நாம் செய்கிற செயலோட பலன் 80% வரைக்கும் பலன் கிடைக்கணும்னா அதற்கு குறைந்தது 20% அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும் நாம். ஸோ அந்த முயற்சிகள் எடுக்கணும்னாலும் அந்த நேரத்தையும் நம்ம சரியாக குறிச்சிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை செய்யணும், தள்ளி போடாமல் இருக்கணும். இவற்றையெல்லாம் தாண்டி நாம் தினமுமே காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் யோகா அல்லது தியானம், அந்த சிறு சிறு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணோம் நம்மளை அன்னைக்கு நாள் முழுக்க ஆரோக்கியமாக வச்சுக்கும். மனசு ரொம்ப சோர்வடையாமல் இருக்கும். ஸோ நம்ம மனநலனை நாம் தான் பார்த்துக்கணும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி தானாக அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.